பார்க்க போகிறது வந்து ஓமை தொடர். அதில் வந்து ஓம உருபுகள்னா என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணி தான் போல, போன்ற அப்படின்ட்டு சென்டென்ஸ் வச்சு வரும். ஸோ அதனால் வந்து இதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து தமிழ்ச்செல்வி வந்து குயில் போல பாடினாள். இத்தொடரில் குரல் இனிமையை உணர்த்துகிறது. அதாவது குயில் மாதிரி பாடுனாங்களாம். அதனால வந்து அவங்க அந்த அந்த குரலை வந்து இன்னும் மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. அப்போ வந்து குயில் போல அப்படி கம்பேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாங்க. குரல் இனிமைக்கு குயிலின் குரல் ஒப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு பொருளை சிறப்பித்து கூற அது வந்து பெருமையாக பேசணும் அப்படிங்கும்போது அதை விட வந்து வேறொரு பொருளோட ஓமைச்சு கூப்பிடுவாங்க. அதாவது ஒப்பிடுவாங்க. ஓமைத்து கூறுதல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவ்வாறு ஓமைத்து கூறுவதனால் புரியாதன எளிதில் புரியும். அப்போ வந்து புரியாத எல்லாமே எளிதில் வந்து புரிஞ்சுக்குவாங்க. இப்போ குழந்தைங்களுக்கே நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்குறதா இருந்தால் வெளியில் ஏதாவது ஒன்று நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது அவங்களுக்கு புரியும். அது கம்பேர் பண்ணி சொல்லும்போது ஒரு பிக்சர் வச்சு சொல்லும்போது அதுக்கு புரியும். அதே மாதிரி இது மாதிரி இந்த ஓமை உருபுகள் வச்சு நம்ம சொன்னோம். அதாவது வேறு ஏதாவது கம்பேர் பண்ணி சொல்லும்போது அது நமக்கு நல்லா புரியும். அப்படிங்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கேட்டாருக்கு வந்து இன்பம் பயக்கும். சிறப்பிக்கப்படும் பொருள் ஓமேயம் எனப்படும். அதற்கு ஒப்பாக காட்டப்படும் பொருள் ஓமை எனப்படும். இதனை ஓமானம் எனவும் கூறுவர். அதாவது சிறப்பிக்கப்படுகின்ற பொருள் வந்து என்னன்னா ஓமேயமா, அதற்கு ஒப்பாக காட்டப்படுகின்ற பொருள் வந்து ஓமை, அதாவது ஓமானம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதனை ஓமானம் எனவும் கூறுவர். ஓமை ஓமயம் ஆகிய இரண்டனுக்கும் இடையில் வரும் உருபு தான் ஓம உருபு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தமிழ் தேன் போல இனிமையானது. போல அப்படிங்கிறது ஓம உருபு நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதையும் வந்து நம்ம தொடரில் வந்து வரதை வந்து பார்ப்போம். ஓம உருபு தொடர். போல அப்படிங்கும்போது கிளி போல பேசினாள். அப்போ போலங்கிறது ஓம உருபு. புரைய அப்படிங்கிறது வேய்ப்புரை தோல். அப்போ புரைங்கிறது ஓம உருபு. ஒப்ப அப்படின்னா தாய் ஒப்ப பேசும் மகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உரலை அப்படின்னா முழவு உரல் தடக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ன அப்படின்னா மலரன்ன சேவடி. இது எல்லாமே வந்து ஓம உருபுகள் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. போல இதெல்லாம் ஓம உருபு. போல, புரைய, ஒப்ப, உரழ, மான, கடுப்ப, ஏப, ஏய்ப்ப, நேர, நிகர, அன்ன, இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருபு அப்படின்ட்டு நன்னூலில் வந்து சொல்லியிருக்காங்க. விரி ஓமை அப்படின்னா என்ன அப்படின்னா உவமேயும் உவமேயம். அதாவது நம்ம ஓமையை முன்னாடி நம்ம குரல் வந்து கம்பேர் பண்ணாங்கள்ல, அந்த குரல் வந்து ஓமேயம். அது எதோட வச்சு கம்பேர் பண்ணுறாங்க? தேனோட, அதாவது குயிலோட கம்பேர் பண்ணுறாங்க. அது வந்து ஓமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இரண்டையும் பொறுத்துகின்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா விரி ஓமை. விரினா என்னது? வெளியில் சப்போஸ் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுவோம், இழுப்போம்ல, அந்த மாதிரி நாம் வச்சுக்கலாமா? அப்போ மெரி ஓமை, அதாவது ஓமை தொடர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தேன் போன்ற மொழி தொடரில் தேன் வந்து ஓமை. இப்போ தேனோட அந்த மொழியை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க? தேன் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த தேனுங்கிறது ஓமை, மொழிங்கிறது ஓமேயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ யாராவது ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து யாரோ குரல் வந்து ஹரிஹரர் வாய்ஸ் மாதிரி இருக்குது, எஸ்பிபி வாய்ஸ் மாதிரி இருக்குது சொல்கிறோம்ல. அப்போ வந்து அவங்களோட குரலை வந்து அவரோட பாடகரோட கம்பேர் பண்ணுறாங்களா, அந்த பாடகர் வந்து ஓமை. நம்ம வந்து இப்போ யாராவது குரல் நல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்க வந்து ஓமேயம். ஓகேங்களா. அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ போல அப்படிங்கும்போது ஓம உருபு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இத்தொடரில் வெளிப்பட வந்ததுனால் இது வந்து விரி ஓமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ தொகை ஓமை. அடுத்தது தொகை ஓமைன்னா என்னென்னா தேன்மொழி. இதில் வந்து ஓமை ஓமயம் இரண்டுமே என்ன பண்ணிட்டாங்க? மறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ வந்து இது தொகை ஓமை. அதாவது மறைஞ்சு போயிடுது அப்படிங்கும்போது ஓமை தொகைன்னு சொல்லுவாங்கள்ல, ஓமை தொகை, ஓமை தொடர், அந்த தொகை அப்படின்னாலே மறைஞ்சிட்டு வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓமை வந்து உருவக மாற்றமாக எப்படி மாறுது? ஸோ பவள வாய் அப்படிங்கும்போது பவளம் போன்ற வாய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த தொடரில் வந்து வாயானது பவளத்தோடு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது. ஸோ பவளம் அப்படிங்கிறது ஓமை, வாய்ங்கிறது ஓமேயம். அப்போ ரெண்டாவதாக வராங்களே அவங்க தான் ஓமேயம். அவங்க தான் மெயின் பார்ட்டு. அவங்க கம்பேர் பண்ணுறது தான் ஓமை. அப்போ பவளத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ பவளம் தான் ஓமை அப்படின்ட்டு சொன்னாங்க. இவ்வாறு ஒரு பொருளை அதனை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் ஓமை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வாய் பவளம். வாயே வந்து பவளம் என பொருள் கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாய் பவளம். அதாவது இந்த தொடரில் வாயே வந்து பவளம் தான் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாகவே இருக்குது. ஸோ ஓமை தொகையில் முதல் பகுதி வந்து பவளம் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது
எதோட கம்பேர் பண்ணுறாங்க, ஓமயத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. ஓமையோட கம்பேர் பண்ணாங்க. அப்போ வந்து பவளம் வந்து ஓமானமாகவும் அதன் அடுத்த பகுதி உவமேயமாகவும் அமையும். ஃபஸ்ட்டு ஓமை, அடுத்து உவமேயம் அப்படின்ட்டு இருக்கும். எதில்? ஓமை தொகையில். ஆனால் ஓமேயம் வந்து முதல் பகுதி, ஓமை அடுத்த பகுதியாக இருக்கும். இவ்வாறு ஓமானத்தையும் ஓமேயத்தையும் வேறுபடுத்தாது இரண்டையும் ஒன்றே அப்படின்ட்டு சொல்கிறது எதுனா உருவகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக இருக்குல்ல, அது வந்து இது ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ ஓமை, இது உருவகம், இது வந்து ஓமை தொடர், அது உருவகத்தொடர். அப்போ அமுத மொழி இங்கே என்ன கம்பேர் பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன கம்பேர் பண்ணுறாங்க, அமுத மொழியை தான் கம்பேர் பண்ணுறாங்க. எதோடனா அமுதம் போன்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஓமேயம், இது வந்து ஓமை. அப்போ இது வந்து ஓமை தொடர். ஆனால் உருவகம் வந்து என்னது, டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, மொழி அமுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒற்றுமைப்படுத்தி கூறிட்டாங்களா, ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. கயர் கண் அப்படிங்கும்போது கண் வந்து கயல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கண் கயல், அவ்வளோதான், முடிஞ்சிட்டுது. இது தேன் தமிழ். தமிழ் வந்து தேன் போன்றது. விரல் வந்து பூ மாதிரி சாஃப்டாக இருக்குது. முகம் வந்து நிலவு போல் இருக்குது. அடிங்கும் போது மலரடி. பல்லுங்கிறது முத்து மாதிரி இருக்குது. புருவங்கிறது வில்லு மாதிரி இருக்குது. பாதங்கிறது மலர் மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது ஒரு சைடை மட்டும் நாம வச்சுக்கோங்க, ஓமை மட்டும் நாம வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் நாம வச்சுக்கிட்டிங்கன்னா குழப்பம். ஸோ ஏதாவது ஒன்று நாம வச்சுக்கிட்டு அப்படி வந்து படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து இது வந்து பின்னாடி புக் பேக்கு. இது அவ்வளோதான். இது வந்து மரபு தொடர், இது ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ இனிமேல் வர்றது எல்லாமே அதோட தொடர் நம்ம வந்து படிப்போம். இது வந்து சும்மா இன்ட்ரொடக்ஷன் மாதிரி, ஏன்னா பழைய புக்கில் இருக்கா, ஸோ புக்கோட கண்டென்ட்டும் படித்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது டைரெக்டாகவே ஓமை தொடருக்கு போயிடலாம். இப்போ இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன படிக்க போகிறோன்னா, தொடராக படிக்க போகிறோம். தாமரை இலை நீர் போல அப்படின்னா, தாமரை இலை வந்து நீர் மேலே அவ்வளோக்கா ஒட்டாது, அப்போ பட்டும் படாமலும். அடுத்து வந்து கிணற்று தவளை போல, அப்போ வந்து கிணற்று இருக்கிற தவளை வந்து தெரியாது, அதாவது வெளி உலகம் தெரியாமல் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது தவளை இறக்கிடும்னு சொல்லுவாங்க. அது கத்தி கத்தி அது என்ன பண்ணிடும், பாம்பு வந்து இது பண்ணிடும், அதனால தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை அப்போ பாம்பு தின்னுடும்ல இறைய அந்த தவளையை. ஸோ அதனால் வந்து அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வந்து எலியும் பூனையும் போல் அப்படின்னா, எலியும் பூனையை பார்த்துட்டா என்ன ஆகும், சாப்பிட்றோம், அவ்வளோதான். எதிரிகள் வந்து பகைவர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அச்சாணி இல்லாத தேர் போல், அச்சாணியே இல்லைன்னா அந்த தேர் எப்படி ஓடும்? அப்போ வந்து சரியான வழிகாட்டி இருந்தால் தான் அது வந்து போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கும்போது தெளிவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது கனி வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னா தெளிவு. கையில் இது பார்த்தா தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் அப்படின்னா, அதாவது நம்ம நிலத்தை வந்து இது திருக்குறள் தானே, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலையா. ஸோ அது வந்து மீது குழி நோன்றவங்கள அது எவ்வளோ அடி அடித்தாலும் எப்படி தாங்குதோ, அதே மாதிரி தம்மை இகழ்பவர்களையும் நம்ம வந்து தாங்கிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறது தான் பொறுமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து மலரும் மனமும் போல, அதாவது இணைந்திருத்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மலரோட மனமும் சேர்ந்துட்டு வருதா, அப்போ இணைந்திருத்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னோட அந்த சேவலும் வந்து வெளியில் கூவிட்டு இருக்குது, சாரி, அது மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறது. ஸோ அதோட குரலும் ரெக்கார்ட் ஆகுதுன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா அது அந்த குரலை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது பக்கத்தில் அவங்க பாட்டே கத்திகிட்டே கிடக்குறாங்க, அதனால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்து வந்து சர்க்கரை பந்தரு தேன் வழி பொழிந்தது போல் இனிமைக்கு இனிமை சேர்த்தல் அப்படின்னா, இனிமை, அது சர்க்கரையே ஒரு ஸ்வீட்டு, அப்போ வந்து அதுலேயே தேன் மழைனா பார்த்துக்கோங்களேன், அப்போ எப்படி இருக்கும், ஸ்வீட்டுக்கே ஸ்வீட்டு அப்படின்ட்டு அர்த்தம். கடலில் கரைந்த பெருங்காயம் போல், பெருங்காயம் வந்து எதில் போடுவாங்க, ஏதாவது நமக்கு சின்னதாக அதை போடணும்பாங்க, அது வந்து கொஞ்சம் தான் போடணும், அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது அது வீணாதல், அதனால் என்ன பிரயோஜனம், அதனால் பயனற்று போதல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லாமே அளவு தான், எதனாலுமே அளவு தான், அந்த அளவு தாண்டுனா எல்லாமே நஞ்சு தான் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடுத்து வந்து அத்தி பூத்தார் போல் அப்படிங்கும்போது மிக அரிது.
அத்தி பூத்தார் போல், அதாவது அத்திப்பூ இருக்குல்ல, எல்லாமே பூ பூத்து தான் காய்க்கும். இது வந்து அப்படிலாம் காய்க்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அரிதான விஷயம் தானே, அதனால் இது மிக அரிது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அம்பு பட்ட மான் போல், அம்பு பட்டுச்சுன்னா என்ன ஆகிடும், செத்து போயிடும் மான். அப்போ அது உயிர் துடிப்பு அப்படின்ட்டு சாகணும். இதே நான் 2 தடவை போட்டுட்டேன், சாரி, 2 பகைவரை வந்து பொறுத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆண்டிகள் கூடி மடங்கட்டினது போல உருவாக திட்டம். இது வந்து உருவாகாத திட்டம், இதுக்கு ஆன்சரு உருவாகாத நெகட்டிவ். ஏன்னா ஆண்டிகள் கூடி மடங்கட்டுதல் போலதுன்னா இது ஒரு பழமொழியாங்க. இது வந்து படிக்கிறப்ப ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது ஆண்டிகள்னால் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு. அவங்க வந்து ஒரு ஊரில் வந்து யாசகம் வந்து கேட்குறவங்க தான். அவங்க வந்து ஒரு ஆலமரத்தடியில் வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ வந்து 4 பக்கமும் ஒரு பக்கம் தலை வச்சு அங்கே அந்த கதைலாம் நமக்கு தேவையில்லை. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஃபுல்லாக அங்கே மரத்தில் தான் அவங்க தங்கிப்பாங்க, படுத்துப்பாங்க, எல்லாம் பண்ணிப்பாங்களாம். அப்போ வந்து இப்போ நம்ம வெயில் காலத்தை இப்படி ஓட்டிடலாம், மழை காலம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்குள்ள ஒருத்தர் கேள்வி கேட்க, அது எப்படி கட்ட முடியும் அப்படின்ட்டு, நமக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்படி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களா, அந்த ஆண்டி வந்து திரும்ப சொல்கிறாரு, நம்ம ஒரு ரூபா சேர்க்கலாம். ஒரு வாரம் சேர்க்கும்போது அப்புறம் ரூ. 10, அப்புறம் ரூ. 100 ஆன பிறகு கட்டலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஜன்னல் வைக்கலாம், இந்த பக்கம் வாசல் வைக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு கனவு வரும்ல, அந்த பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே கட்டின பிறகு நான் தான் தலைமை அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது. அப்படி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு 3வது ஆண்டு என்ன சொல்கிறாரு, "ஊட 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்" அப்படிங்கிற மாதிரி அந்த டயலாக்கை சொல்லிவிட்டு, இதெல்லாம் நீங்களாவது வடம் கட்டுறதாவது அப்படின்ட்டு அவர் சொல்லி அமைதியாக படுத்துக்கிட்டார். அந்த இதுதான் வந்து இது வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஆக்ஷனில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இதுக்கு வந்து. ஆற்றில் கரைத்த புளி போல், அதாவது புளி, இந்த பெருங்காயம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அது கடலில், இது வந்து ஆற்றுல. இது எல்லாமே என்னாச்சு, மீன் விரயம் தான் ஆச்சு அப்படின்ட்டுங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்தது வந்து ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல், அதாவது மீற முடியாத துன்பம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீற முடியாத துன்பம். அடுத்து வந்து பூவுடன் சேர்ந்து நாரும் மணப்பது போல், அதை முன்னாடியே படித்தாச்சு. நல்லவர் நட்பு, அதாவது மலரோட மனமும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இணைந்திருப்பது. பூவுடன் சேர்ந்து நாரும் மணந்துச்சு அப்படின்னா நல்லவரோட நட்பு. ரெண்டுமே வேறு வேறு கேட்டகரியா. ஸோ அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடி வயிற்றில் இடி விழுந்தது போல் அப்படிங்கும்போது கொடும் துன்பம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய கஷ்டம் வந்துட்டுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆற்றங்கரையின் மரம் போல், அதாவது நிலைக்கேடு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இடியோசை கேட்டு நாகம் போல் அப்படின்னா கலக்கமடைகிறது. நாகம் வந்து பயப்படும், அந்த மாதிரி தானே அர்த்தம். அது இருதலை கொல்லியுள் எறும்பு போல், அதாவது 2 பக்கம் இப்போ குச்சி இப்போ எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா நடுவில் மாட்டிகிட்டு இருக்க எறும்பு எப்படி இருக்கும், இந்த பக்கம் போகிறதா இந்த பக்கம் போகிறதா தவிக்குமா, அதுதான் சொல்கிறாங்க. கரையேற முடியாத துயர் தவிப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இரும்பும் காந்தமும் போல், இரும்பு காந்தம் எப்படி இருக்கும், 2 ஜாயிண்ட் ஆகிருக்கும், அதுக்கு வந்து அப்போ கவர்ச்சி அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து இலை மாதிரி காய் போல், அதாவது இலையில் மறைஞ்சிட்ருக்க காய் வந்து நமக்கு தெரியாதுல்ல, அவ்வளோவா போய் தேடி தேடி தானே நம்ம பறிப்போம். அது மாதிரி வந்து மறைவான நிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இனம் பிரிந்த மான் போல், அதாவது மானோட வந்து அதோட இணையை பிரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி. அப்போ துயரம், பிரிவு துயரம், அந்த பிரிஞ்ச துயரத்தை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. உயிரும் உடலும் போல் அப்படின்னா பிரியாத நட்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னோட உயிர் நண்பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. உருவம் நிழலும் போல் அப்படிங்கும்போது பிரியாத நட்பு. அதே மாதிரி எல்லாமே இந்த பிரியாத நட்புக்கு வந்து ஒன்றா வரும். உயிரும் உடலும் போல், உருவமும் நிழலும் போல், ஊசியும் நூலும் போல், இது எல்லாமே பிரியாத நட்பு அப்படின்ட்டு நாம் வச்சுக்கோங்க. உலக்கை தேய்ந்து உளி பிடியானது போல், வர வர வந்து தேயுது அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. உலக்கை வந்து குத்தி குத்தி என்னாச்சு அப்படின்னா அந்த பிடி வந்து இதுவாகுது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா வர வர குறையிறது அப்படின்னு அர்த்தம். ஊமை கண்ட கனவு போலா, அப்போ வந்து அவங்க காண்ற கனவு வந்து வெளில சொல்ல முடியாது. ஸோ வந்து அப்போ வந்து கூற முடியாத நிலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எட்டி பழுத்தார் போல் அப்படிங்கும்போது பயனற்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை போல் அப்படின்னா சுயநிலையற்றோன்.
சுயநினைவே அதாவது சொல்கிறப்ப எல்லாமே ஆன்னு தலையை ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுற அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எரிகிற நெருப்பில் எண்ணெயை வார்த்தது போல் அப்படின்னா, ஒரு கஷ்டம் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று நம்ம நெண்டி விட்டு அது வந்து திரும்ப திரும்ப அது கிளப்பி விட்றாங்களோ அது வந்து பெருந்துயரம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏற விட்டு ஏணி எடுத்தார் போல், அதாவது அடுத்து கெடுத்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஏணியை வந்து பிடுங்கிடுவாங்களாம். ஏற விட்டுட்டு ஏரி வந்து பிடுங்கிட்டா என்ன ஆகும், தவிப்பாங்களா. அது வந்து பின்னாடி இதில் நான் பின்னாடி இருக்கு, நான் அதை பார்க்குறேன். இது வந்து அடுத்தும் கெடுத்தல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஒரு தாய் வயிற்று மக்களை போல, அது உருவ ஒற்றுமை. ஒளிய கண்ட இருள் போல அப்படிங்கிறது உடன் மறைதல். ஓர் உயிரும் ஈருடலும் போல இருவரின் ஒருமை. ஓடும் புளியும் பழமும் போல அப்படி ஒற்றுமையில் வேற்றுமை. ஓடும் வேற புளியும் பழமும் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுக்கடங்க காளைகள் போல அப்படின்னா தன் விருப்பப்படி நடத்தல். செம்புல பெயர் நீர் போல சேர்ந்ததன் தன்மை அறிதல், ஒன்று சேர்ந்திருத்தல். இது வந்து குறுந்தொகையில் இருக்குங்க. அது வந்து அது செம்மண்ணில் பொழிஞ்ச மழை நீரோடு அதோட தன்மையை சேர்ந்துக்கிட்டு வருது. அது மாதிரி வந்து நான் உன்னை சேராமல் இருப்பேனா அப்படிங்கிறது தலைவன் தலைவியை நினச்சி இது பண்ணுறது. ஸோ அது வந்து தன்மை அறிந்தல், ஒன்று சேர்ந்திருத்தல் அப்படிங்கிற மாதிரி வரும். குறுந்தொகை திருக்குறள் நிறைய வந்து இந்த மாதிரி மிங்கிள் ஆகுது. ஸோ வந்து சங்க இலக்கியங்களையும் சில இலக்கியங்களில் வந்து இருக்குது. அதில் ஏதாவது தெரிஞ்சிச்சு போல் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். இதில் வந்து இருக்குது, ஆனால் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்து வந்து புனையா ஓவியம் போல், அதாவது அழகுபடுத்தாத வண்ணம் தீட்டப்படாத ஓவியம். அது வந்து மணிமேகலை சிலப்பதிகாரம் ரெண்டுத்துலையுமே வரும். எரி முன்னர் வைத்தொரு போல, இது வந்து திருக்குறள். அழிவு வந்து உறுதி அப்படி முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்துரு போல கெடும். அதாவது என்ன சொல்கிறாரு மூவாவோட உரை அது. குற்றம் நேர்வதற்கு முன்னாடி வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும் அப்படின்னா, நெருப்பின் முன் நின்று வைக்கோல் போர் போல் அழிந்து போயிடும். அதாவது வரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து எவ்வளோ நம்ம நடந்துக்கணுமோ இல்லை பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்படி இல்லையா, அப்போ நெருப்பு முன்னாடி வைக்கோல்னால் என்ன பண்ணும், டப்புன்னு பற்றிக்கும். அந்த மாதிரி தான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்பதே வந்து சிறந்தது. அது எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டிசாஸ்டர் வரதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இது வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தது போல் அப்படின்னா, விட்டத்தில் பாய்ஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கும்போது அது திறமையற்றனுடைய அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திறமை இல்லாதவங்களுக்கு அடித்தா அதிர்ஷ்டம் மாதிரி. குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல். அப்போ அது என்ன பண்ணும், அழிப்பதுன்னு போட்டிருக்கு. இது அழிப்பதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அழிப்பதுன்னு வராது. கண்டிப்பாக குரங்கையில் குடித்தா என்ன பண்ணிடும், அழிச்சிட்டு தான் போவோம். அதே மாதிரி மலையை தோண்டி எலி வந்து பிடிப்பது போல். எலி வந்து மலையை நம்ம இங்கே இருக்குது, மலையை வந்து தோண்டிட்டு எலி எப்படி நம்ம பிடிக்குதுங்கிறது வீண் செயல். நம்ம செய்ய வேண்டிய செயல் அது வீணான செயல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அணை கடந்த வெள்ளம் போல் அப்படிங்கும்போது வேகமாக போகிறது. டக்குன்னு நம்ம வந்து அணையெல்லாம் தடுக்க முடியாது. தண்ணி பொஞ்சிட்டுதுன்னா பாஞ்சது அவ்வளோதான். அப்போ வேகமாக சரளமாக அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து கட்டுங்கிறவங்க காலை போல் அப்படிங்கும்போது ஊதாரித்தனமாக. ஸோ ஊதாரித்தனமாக இது பண்ணு சொல்லுவாங்களா, அது மாதிரி. புதையல் காத்த பூதம் போல் அப்படின்னா என்னென்னா, அதனால் ஒரு யூஸும் இல்லை, அப்போ வந்து பயனின்மை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செல்லரித்த நூலை போல் அப்படிங்கும்போது அதனால யூஸ் இல்லை. அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும். அடுத்து வந்து காராண்மை போல ஒழுகுதல், வள்ளல் தன்மை அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்படின்னா நமக்கு தெரியும்ல, பிறர் தன்னை உயர்த்தி பேசும்பொழுது இது தகாது என்று நாணுதலும், தன்னை விரும்பாதவர் தன்னை இகழும் இடத்து வெகுளாமல் பொறுத்தலும். அதாவது வெகுளினா சினம், மேகத்தை போல் கைமாறு கருதாமல் உதவி செய்தலும் சிறந்த செல்வம் அப்படின்ட்டு வாழ்வியல் உண்மை எதை சொல்கிறாரு. அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காராண்மை போல் ஒழுகுதல் அது வந்து 3வது லைன் தான். இந்த 3 வந்து திரிகடுகம் வந்து சொல்லுது, ஊராண்மை என்னும் செருக்கு அப்படின்ட்டு வருது. ஸோ சும்மா ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க அது என்னன்ட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் சொல்கிறதுக்கு. காராண்மை போல் ஒழுகுதல். அப்போ பாருங்கள் திரிகடுகம் என்னென்னமோ நூல்கள்லாம் வருது. ஸோ அதை படிச்சுக்கோங்க, அவ்வளோதான்.
அடுத்து வந்து பால் மனம் மாறாத குழந்தை போல அப்படிங்கும்போது வெகுளி. அடுத்து வந்து பல் பிடுங்கின பாம்பு போல, பல்ல பிடுங்கிச்சு அப்படின்னா அதால் ஒன்றும் பண்ணாலும் ஒன்றுமே கிடையாது. அப்போ செயலற்ற தன்மை. பாம்புக்கு பால் வார்த்தர் போல அப்படின்னா நல்லதே செஞ்சாலும் அவங்க தீங்கு விளைவிக்கிறாங்களா அவங்க தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து வளர்த்த கிட மார்பிலை பாய்ந்தார் போல அப்படிங்கும்போது நன்றி மறக்கிறது. ஓகேங்களா. அடுத்து வந்து ஆகாயத்தில் கட்டிய கோட்டை போல், அதாவது முடியாத ஒன்றை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா கற்பனை செய்கிறது. ஆகாய தாமரை அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி. அடுத்து வந்து முழு பூசணியை சோற்றில் மறைத்தார் போல் அப்படின்னா என்னென்னா மிகப்பெரிய செயலை வந்து மறைப்பது அப்படின்ட்டு அர்த்தம். ஏற விட்டு நான் முன்னாடி சொன்னல பாதியிலே தவிக்க விடுறது. அடுத்து வந்து அவசர கோலம் அள்ளி தெளித்தார் போல், அதாவது நிதானமாக செய்ய வேண்டிய செயலை வந்து அவசரமாக செய்கிறது. அடுத்து வந்து வேலியே பயிரை மேய்ந்தது போல் அப்படிங்கும்போது அதாவது துரோகம் கிட்டத்தட்ட அப்படின்ட்டு சொல்கிறது. துரோகம் அதாவது சில இடத்துல வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படிங்கும்போது அது அந்த மாதிரி வந்து விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து பயிரே மேய்ஞ்சிட்டுதாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ நிறைய இன்சிடெண்ட்டில் அதை நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வந்து இலவு காத்த கிளி போல் அப்படிங்கும்போது ஏமாற்றம். இது வந்து இலவம் பிஞ்சு வந்து எப்போ வந்து பழுக்கும் அப்படிங்கிற மாதிரி அது வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அது சில நேரத்தில் அது வெடிச்சே போயிடுதா. ஸோ அதனால் அது காத்திருந்தாலும் பிரோஜனம் இல்லை. ஸோ அதனால் வந்து இது ஏமாற்றம் அப்படிங்கிறாங்க. பசு மரத்தாணி போல் அப்படிங்கும்போது எளிதில் மனதில் பதித்தல். இது வந்து நிறைய அடிக்கடி கேட்குறது. அடுத்து வந்து மழை முகம் காணா பயிர் போல் அப்படிங்கும்போது மழையை காணாமல் பயிர் ஏக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் வச்சுக்கோங்க. அப்போ ஏக்கம் அப்படிங்கும்போது அது வருத்தமாக தானே இருக்குது. அந்த ஏக்கங்கிறது வருத்தமாக மாறும். வருத்தம் வருந்துதல் இது எல்லாமே இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஒரு பாதியாகவும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது ஒரு இது வந்து ஒரு பாதி, அப்புறம் இது ஒரு பாதி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா வருத்தம் வருந்துதல் அப்படின்னு வரும். அடுத்து வந்து இலைமறை காய் போல் அப்படிங்கும்போது அதை நான் முன்னாடியே படித்தாச்சு. அடுத்து வந்து மறைபொருள் அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னா அது வந்து கொஸ்டினாக கேட்கும்போது நம்ம குழப்பம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கும்போது தெளிவு. அடுத்து வந்து அடியற்ற மரம் போல் அப்படிங்கும்போது வீழ்தல். அடுத்து வந்து மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கும்போது விரைவு. தடையின்றி மிகுதியாக. குடத்தில் இட்ட விளக்கு போல் மறைவு. அதனால் ஒன்றுமே புரோஜனம் இல்லை. அடுத்து வந்து நகமும் சதையும் போல் அப்படிங்கும்போது ஒற்றுமை. அடுத்து வந்து கிணறு தோண்ட பூதம் கிளம்பியது போல் எதிர்பாராத தீமை. கிணறு நம்ம தோண்டும் போது தண்ணி தான் வரணும். பூதம் வந்துச்சு அப்படிங்கும்போது தீமை தான். ஸோ அதனால் தீமை. எதிர்பாராத நிகழ்வும் கூட வருது. இருதலை கொல்லி எறும்பு போல் அப்படிங்கிறது தவிப்பு. அது எங்கிட்ட போகும்னே தெரியாது. அதனால் கும்பிடு போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் அப்படின்னா பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அடுத்து வந்து அவன் கூறிய சொற்கள் வந்து தாமரை இலை நீர் போல் என் மனதில் ஒட்டவே இல்லை, ஒன்றுமே ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. செய்தித்தாள் தினமும் வாசிக்காத காரணத்தால் அவன் அறிவு கிணற்று தவளை போல் குறுகிய வட்டத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிணற்று தவளை எதுவுமே அறியாமல் அந்த மாதிரி ஒரு நேரோ சர்க்கிளில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் என் அண்ணனும் எலியும் பூனையும் போல் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து தந்தை இழந்ததால் அவன் வாழ்க்கை அச்சாணி இல்லாத தேர் போல ஆனது. அதாவது டைரக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவன் ஆசிரியரிடம் போய் சொல்வது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக தெரிகிறது, அதாவது வெளிப்படையாக தெரியுது. பசுமரத்தாணி போல அப்படிங்கன்னா எளிதில் மனதில் பதியும், நிரந்தரமாய் நினைவில் இருத்தல். அடுத்து வந்து அத்தி போட்டது போல், அதுக்கப்புறம் வந்து மிக அரிதாக. அடுத்து வந்து தாமரை இலை நீர் போல பட்டும் படாமலும் பற்றற்ற தன்மை. குன்றின் மேலிட்ட விளக்கு போல் எல்லாரும் அறிந்த ஒருவனுடைய திறமை. குன்றில் மேலேன்னா எல்லாத்துக்கும் வெளிச்சம் தெரியும். அப்போ எல்லாருமே அறிந்த ஒருவனுடைய திறமை வந்து எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குடத்தில் இட்ட விளக்கு போல், அதாவது அடக்கமாக இருக்கிறது, மறைவாக இருக்கிறது. சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா மனதில் அழியாமல் பதிந்திருப்பது. அப்போ பசுமரத்தாணி போலன்னா அது மனசில் பதிகிறது தான். இது வந்து மனசில் அழியாமல் பதிந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல் அப்படிங்கிறது தாழ்ந்த இடத்திலும் என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்தோர் வந்து தோன்றுவார்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது
இடத்த பார்த்து நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சூரியனை கண்ட பனி போல அப்படிங்கும்போது துன்பம் நீங்குதல் உடன் மறைதல் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து வந்து சூரியனை கண்ட தாமரை போல அப்படிங்கும்போது மகிழ்ச்சி, அது வந்து அதுக்கு வந்து மகிழ்ச்சி. சூரியனை கண்ட பனினானது பனி வந்துட்டு அதுக்கு இதாகிடும், தண்ணியாக மாறிடும். ஆனால் இது வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல் அப்படின்னு நாம் வச்சுக்கலாமா. இப்போ வந்து மூலமே இல்லாமல் மூளை வந்து பலமற்றது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓட்டை குடத்தில் நீர் வார்த்தது போல், அதனால் என்ன பிரயோஜனம், பயனே இல்லாமை, அதாவது அப்படின்னு. இப்போ வந்து சேறு வந்து நூல் திங்குதுல, அந்த மாதிரி படித்தோம்ல, அந்த மாதிரி. கீரியும் பாம்பும் போல் அப்படிங்கும்போது பகைமை. நீர் மேலே எழுத்து போல் அப்படிங்கும்போது நிலையே இல்லை. பசுந்தோல் பொருத்திய புலி தோல் அப்படிங்கும்போது பயன் கருதி மாறுவேடம். அடுத்து வந்து வேலையை பயிரையுமே பாதுகாக்கிறதே அரிசி போட்டு நம்ம படிச்சுட்டோம்ல முன்னாடி. அடுத்து வந்து நகமும் தசையும் போல் அப்படிங்கும்போது பிரிக்க முடியாத உறவு. காட்டுத்தீ போல் அப்படின்னா வேகமாக பரவுறது. கலங்கரை விளக்கம் போல் அப்படிங்கிறது வழிகாட்டுதல். அஞ்சலர்ந்த மலர் போல் அப்படிங்கும்போது புத்துணர்வு. அன்னைக்கு பூத்து எப்படி இருக்கும், அலர்ந்தனா மலருதுன்னா தானே. ஸோ வந்து புத்துணர்வாக இருக்குது. புற்றீசல் போல் அப்படின்னா புத்துலேருந்து வந்த ஈசல் வந்து எப்படி இருக்கும், பெருகிட்டு வரும்னா அந்த மாதிரி. நீரும் நெருப்பும் போல் விலகிடும். ஆக்சிஜன் இருந்தால் தான் நீர், ஆக்சிஜனு ஹைட்ரஜனு சேர்ந்து தான் நீர், அதே ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு. ஸோ ரெண்டுமே வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அதே ஆக்சிஜன் தான், ஆனால் அது வந்து விலகுதல். அடுத்து வந்து காட்டாற்று ஊர் போல் அப்படிங்கும்போது அழிவு. அடுத்து வந்து எட்டா பழம் புளித்தது போல், அது வந்து ஏமாற்றம். கண்ணீரை காமுக்கும் இமை போல் அப்படிங்கும்போது மிகுந்த பாதுகாப்பு. மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கியது போல் அப்படிங்கிறது வீண் செயல். உடம்பு பிடி போல் அப்படிங்கும்போது இது வந்து உறுதி. அழகுக்கு அழகு செய்வது போல் அப்படிங்கும்போது மேன்மை. இஞ்சி தின்ற குரங்கு போல் அப்படி துன்பம் வேதனை. இது நிறைய பேர் அடிக்கடி திட்டி பார்த்துருக்கேன். இஞ்சி தின்ற குரங்கு போல் உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்களே. அடுத்து வந்து உடுக்கை இழந்தவன் கை போல் அப்படிங்கும்போது நட்பு. அடுத்து வந்து வளர்பிறை போல் அப்படிங்கும்போது வளர்தல். ஏறு நடை போல் அப்படின்னா ஏறுனா அப்படி ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறது. ஸோ அந்த மாதிரி செயல். மின்னாமல் இடி அடித்தது போல் எதிர்பாராத தூக்கம். இது இடினாலே ஒரு நெகட்டிவாக தான் சொல்கிறது. அப்போ மின்னாமல் இடி இருக்குது அப்படின்னா அது அன்எக்ஸ்பெக்டட், அது எதிர்பார்க்காதது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புளிய மரம் ஓடும் போல் அப்படிங்கும்போது ஒட்டாமை. நான் அதாவது சிப்பிக்குள் நினைக்கிறேன், இது வந்து நத்தைக்குள் இருக்குது. சிப்பி நத்தை தானே மதனை இருக்கும் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அப்போ வந்து மேன்மை உயர்வு அப்படின்ட்டு நாம் அடுத்து வந்து வச்சுக்கோங்க. எட்டாப்பழம் புளித்தது போல் ஏமாற்றம். அடுத்து வந்து அரைக்கிணறு தாண்டியது போல் அப்படின்னா ஆபத்து. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, கனியிருப்ப காய் கவர்ந்து, அது வந்து திருக்குறள். இது வந்து கால் அப்படின்னு வருவாங்க, அதாவது உள்ள ஓடு. நம்ம வந்து கடி இருக்கும்போது உள்ளே போய் ஓட்டை போய் நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா கனி மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நல்லதாக பேசணும், நல்ல இன்சொலோட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து நவல்தோறும் நூல் நயம் போல் அப்படிங்கிறது பண்பாளர் தொடர்பு. இதுவும் வந்து திருக்குறள் தான். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. அப்போ அது இனியங்கும் போது பிறரை மகிழ்விக்கும் மனமும் சொல்லும். உளவு அப்படிங்கிறது தம்மிடம் இருக்கும் ரகசியத்தை. ஆக அப்படிங்கும்போது முழுவதும் அறிந்திருக்க. இன்னாத கூறல்னா பிறரை துன்புறுத்தும்படி பேசுதல். கனி இருப்பு அப்படின்னா மனம் கழிக்கின்ற தித்திப்பு பழம் இருக்க. காய்னா விதையை, துவர்ப்பு சுவையை. கவர்ந்துனா கொள்ளையடிப்பது, அற்றுனா போன்றது. அதாவது இனிய அப்படின்னா மகிழ்விக்கிற ஒரு ரகசியம். அவ்வாறாக இன்னாதனா துன்பம் செய்கிற, கனினா தித்திப்பு, காய்னா விதை, பழுக்காத கனி அப்படின்ற சொல்கிறாங்க. அதாவது இன்சொல் இருக்க கனி இருப்ப காயை திங்கிற மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விளக்கம் என்னென்னா செய்யாமல் எதிர்மாறாக செய்தல் எந்த விதத்திலும் சிறப்பு தராது. கொடுப்பதை தராமல் கொள்ளையடித்து மகிழும் கொடூர குணத்திற்கு ஒப்பாகும் என்று முத்தாய்ப்பாக முடிக்கிறார் திருவள்ளுவர் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது பழத்தை விட்டு துவர்க்கின்ற விதையை கொள்ளையெடுக்கும். அதாவது இனிய சொற்கள் தாங்க பேசணும், கசப்பான விஷயத்த பேசக்கூடாது. அவ்வளோதான் சொல்கிறார் திருவள்ளுவர், வேறு ஒன்றுமே கிடையாது இதில். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயல்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது படிக்கும்போது எல்லாமே மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல
நல்ல குணமுள்ளவரோடு கொண்ட நட்பு அவரோடு பழகும் போதெல்லாம் மகிழ்ச்சி தரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இதுக்கு. அதாவது படிக்கிறப்ப ஒரு நூலுக்கு நம்ம இப்போ நூல் படிக்கும்போது அது எவ்வளோ எவ்வளோ இன்பம் தருமோ அதே மாதிரி நல்ல குணமுள்ளவர்களோடு நம்ம பழகும்போது அந்த நம்ம மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறது தான் திருக்குறள். இது ரெண்டும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியாச்சு. அவ்வளோதான். "புல்லுயிர் புலியெல்லாம் ஒரு வழி புகுந்தார் போல" அப்படின்னா அதை வந்து புலி வந்து கூர்மையான இது வந்து வச்சுக்கிட்டு நகத்தை வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு வழி போனால் அது என்ன ஆகும், எல்லாத்தையும் சாப்பிட்ரும். அது மாதிரி தான் படைகள் எல்லாம் ஒரு இடத்துல திரண்ட மாதிரி அப்படின்னு அமைச்சுக்கோங்க. அரியனோடு அரியனம் அடர்ப்ப போல அப்படின்னா அரசரோடு அரசல் வந்து போரிடுதல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மது உண்ட குரங்கு போல அப்படிங்கும்போது அது வந்து மயக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சூழ் கொண்ட மேகம் போல அப்படிங்கும்போது எதிர்பார்ப்பு அப்படின்னா என்னது, மழை வரப்போகுது தானே, அதுதான் நமக்கு எதிர்பார்ப்பு, அதான் எதிர்பார்ப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செய்தியானது காட்டுத்தீ பரவியது போல அப்படிங்கும்போது அது வந்து ஃபாஸ்ட்டு, அப்போ வந்து விரைவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நூல் அருந்த பட்டம் போல் அப்படிங்கும்போது தவிப்பு. அடுத்து வந்து நீர் குமிழி எண்ணெய் வாழ்க்கை போல் அப்படிங்கும்போது அதாவது நிலையாமை அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து திருடனை தேள் கொட்டியது போல் அப்படிங்கும்போது திகைப்பு. அடுத்து வந்து காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல் தற்செயல் நிகழ்வு. காக்கா உட்கார அது விழுந்ததா விழலையா அப்படிலாம் நமக்கு தெரியாது, சடனாக ஏதோ ஒன்று வந்து விழுவுது, அதனால் அப்போ வந்து தற்செயல் நிகழ்வு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கிணறு வெட்டும்போது வந்து எதிர்பாரா நிகழ்வு. விழலுக்கு கிடைத்த, அதாவது பயனற்ற நிலம், விழலுங்கிறது கலர் நிலம், அதில் நம்ம தண்ணி பாய்ச்சி என்ன பண்ண போகுது, ஒன்றும் பிரோஜனம் இல்லை. ஸோ அதனால் வந்து பயனற்ற செயல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல் அப்படிங்கும்போது ஒற்றுமையின்மை. அப்போ சிதறி போகுது, அப்போ வந்து அது ஒற்றுமையின்மை. ஒன்றா சேர்ந்துருந்தது, அப்போ சிதறி போகும்போது ஒற்றுமையின்மை. அடுத்து வந்து அனலில் இட்ட மெழுகு போல் அப்படிங்கும்போது அது உருகிடும் தானே, அப்போ வந்து துன்பத்தால் மனம் வந்து உருகுதல். அடுத்து வந்து இடி ஓசை கேட்டு நாகம் போல் அப்படிங்கும்போது பயம். அனலில் விழுந்த புழு போல் அப்படிங்கும்போது தவிர்ப்பு. உமையும் சிவனும் போல் அப்படிங்கும்போது நெருக்கம் நட்பு. அடுத்து வந்து அரைக்கிணறு தாண்டியவன் போல ஆபத்து. அலை வந்த கடல் போல் அப்படிங்கும்போது அமைதி அடக்கம். அடுத்து வந்து அச்சில் வார்த்தார் போல் அப்படிங்கும்போது சீராக. கரை காணாத கப்பல் போல் அப்படிங்கும்போது முடிவில்லாதது. கார்த்திகை பிறை போல் அப்படிங்கும்போது அருமை. வெள்ளிடை மலை போல் அப்படிங்கும்போது தெளிவு. யானை தின்ற விலாங்கனி போல் அப்படிங்கும்போது வெறுமை. அடுத்து வந்து யானை வாயில் ஆகப்பட்ட கரும்பு போல் அப்படிங்கும்போது ஒரு பொருளின் சேதமடைவது தடுக்க முடியாமை. அடுத்து வந்து சிறகிழந்த பறவை போல் அப்படிங்கும்போது செயலிழந்து நிற்கும் நிலை. நுனிப்புல் மேய்ந்தார் போல ஒன்றை பற்றி மேலோட்டமாக மட்டும் தெரிந்து கொள்ளுதல். நீர் பூத்த நெருப்பு போல அடுத்தும்போது உணர்ச்சிகளை வெளியே காட்டி கொள்ளாமை. அடுத்து வந்து கொழு கொம்பொற்ற கொடி போல ஆதரவு இல்லாத நிலை. அடுத்து வந்து கடற்கரை மணலை கணக்கிட முயன்றது போல முடியாத முயற்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு தாய் வயிற்று மக்களை போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கும்போது ஒற்றுமை. அடுத்து வந்து எள்ளி நூல் எண்ணெய் போல அப்படிங்கும்போது அதை மறைந்து தானே இருக்குது, அப்போ மறைந்து. ஆன்சர் வந்து மறைந்து. கொழு கொம்பொற்ற கொடி போல அப்படிங்கும்போது வருத்தம். அடுத்தது வந்து பழுமரம் நாடும் பறவை போல உவமையால் விளக்கப்பெறும் பயன் பெறுதல் முயற்சி செய்தல். ரெண்டுமே வரும், பட் இதில் ரெண்டுமே இருக்குது. ஸோ வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கடன்பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல அப்படிங்கும்போது மனக்கலக்கம். அடுத்து வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கும்போது தெளிவாக. அடுத்தது வந்து வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி வந்து உடைந்தார் போல அப்படிங்கும்போது இழப்பு. அடுத்து வந்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படிங்கும்போது எதிர்பாராத நல்வாய்ப்பு. அதாவது இது எல்லாமே இப்படிலாம் அது நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் என்ன ஆன்சர்னால் எதிர்பாராத நல்வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா இது வந்து இன்னொரு கொஸ்டினில் கேட்டது, நினைத்த ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது, அதுதான். கிணற்று தவளை போல அப்படிங்கும்போது ஓமையால் விளக்கப்பெறும். இது வந்து கிணற்று தவளை போல அப்படிங்கும்போது உலகம் புரியாமை. கடலில் கருத்த பெருங்காயம் போல மீனாதல். கிளியை வளர்த்து பூனையின் கையில் அது கொடுத்துட்டா என்ன ஆகிடும், துன்பம் ஆகிடும், அவ்வளோதான், அடித்து சாப்பிட்றோம். அடியற்ற மரம் போல் அப்படிங்கும்போது வீழ்தல், அது வந்து துன்பம் அப்படின்ட்டு சொல்லலாமா. துன்பம். மலரும் மனமும் போல் அப்படிங்கும்போது ஒற்றுமை அப்படின்ட்டு வரும்.
அடுத்து வந்து இடியோசை கேட்ட நாகம் போல் அப்படிங்கும்போது அச்சம். அடுத்து வந்து அனலில் விழுந்த புழு போல் அப்படிங்கும்போது ஆறா துயரம். அடுத்து வந்து தாமரை இலை தண்ணீர் போல் அப்படிங்கும்போது பற்றற்று இருத்தல். இது வந்து ஏமாற்றம், ஏற்றம், இரக்கம் இந்த மாதிரி வந்து இன்னொரு கொஸ்டின் இருந்தது. பற்றற்று இருத்தல் தான் ஆன்சரு. அடுத்து வந்து தாமரை இலை வந்து இன்னொரு கொஸ்டின் எப்படி இருந்தது அப்படின்னா ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல் அப்படின்ட்டு வரும். இது வந்து இது ஒரு தனி இது, இது வந்து ஒரு தனி இது, இது ஒரு தனி இது. இதில் ஆன்சர் வந்து பற்றற்று இருத்தல், அதாவது பற்றிட்டு இருத்தல் அப்படின்ட்டு வரும். அடுத்து வந்து சேர்ந்திருத்தல் அப்படின்ட்டு வரும். அச்சில் வார்த்தார் போல் அப்படிங்கிறது உண்மை, அச்சு அசல் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்போ வந்து அது வந்து உண்மைத்தன்மை. அடுத்து வந்து பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிங்கும்போது ஏமாற்றுறது, ஏமாற்றி ஏமாற்றி சாப்பிடுதா, ஸோ அதனால் வந்து அதை வந்து அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தால் போல் அப்படிங்கும்போது என்னது, நம்பகத்தன்மையா, அவசியத்தன்மையா, கொடூரத்தன்மையா, அவசரமாகுதலா. பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தது என்னாச்சு, இது வந்து பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தால் போல் அப்படிங்கன்னா அதுக்கு வந்து அவசரமா அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு அவசியமா, அது அப்படிலாம் அவசியமே கிடையாது. கொடூரத்தன்மை அப்படிலாம் இல்லை. அப்போ நம்பகத்தன்மை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏன் அப்படின்னா அதை நான் நம்பி தான் நம்ம ஊற்றுறோம். அது ஊற்றும் போது நமக்கு கெடுதல் வருது. அது வந்து நமக்கு பால் ஊற்றிட்டாங்களான்னு நினைக்கும் அது டக்குன்னு வந்து கொத்திவிடும். ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு தான் இதை வந்து ஆன்சராக சொல்கிறேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியலைங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்னால் 1 மார்க் போச்சு அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா எனக்குமே இதை நான் வந்து எலிமினேஷன் மெத்தடு தான். ஏன்னா அதுக்கு அவசரம்லாம் அப்படிலாம் கிடையாது, அவசியமாக அதுவும் கிடையாது, கொடூரமும் கிடையாது. அப்போ வந்து ஏதோ ஒன்று நம்ம செய்ய போய் அதனால் வர ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னது. அப்போ வந்து இதான் ஆன்சராக இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல் அப்படிங்கும்போது மேலும் மேலும் துன்பம், அது ஆன்சரு. அடுத்தது வந்து இருதலை கொல்லி எறும்பு போல் அப்படிங்கும்போது தவிப்பு. அடுத்து வந்து அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல் அப்படிங்கும்போது ஏமாற்றம். அடுத்து வந்து உடம்பு பிடி போல் அப்படிங்கும்போது பிடிவாதம். அடுத்து வந்து கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் அப்படிங்கும்போது நன்மையாக தான் இருக்கும். அப்போ வந்து ரிசல்ட் வந்து என்னதுன்னா நன்மை. அடுத்து வந்து அத்தி பூத்தார் போல் அப்படிங்கும்போது வியப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆச்சரியம், மிக அரிதாக அப்படிங்கிற மாதிரி தான் வரும். தேவையெல்லாம் இல்லை, தெரியாமே இல்லை, பாராட்டும் கிடையாது. அடுத்து வந்து குரங்கின் கையில் கிடைத்த கொல்லி போல் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணிடும், அழிச்சிட்டு தான் மறு வேலை பார்க்கும். அப்போ வந்து அழிப்பது, அழியாமலாம் இல்லை, தேடுதலும் இல்லை, தெளிவும் இல்லை. இப்போ ஆன்சர் வந்து அழிப்பது. அடுத்தது வந்து நகமும் சதையும் போல் அப்படிங்கும்போது வந்து ஒற்றுமை. பசுமரத்தாணி போல் அப்படிங்கும்போது மனதில் பதித்தல். யானை புக்க புலம் போல் அப்படிங்கும்போது வீணாக்கிறது, அது கிடச்சா அது எப்படி இருக்கும், வீணாக்கிட்டு தான் பார்க்கும். அடுத்து வந்து அதுக்காக நம்ம போட்டால் ஒன்றுமே கிடையாது, அது வந்து இல்லாட்டி நசுக்கி எல்லாத்தையும் வீணாக்கி விட்டுரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மடை திறந்த வெள்ளம் போல் அப்படிங்கும்போது தடையின்றி மிகுதியாக. அடுத்து வந்து உடலும் உயிரும் போல் அப்படிங்கும்போது இணை பிரியாமை. காக்கை உட்கார பணமழம் விழுந்தது போல் அப்படிங்கும்போது தற்செயல் நிகழ்வு. அடுத்து வந்து விழலுக்கரித்த நீர் போல் அப்படிங்கும்போது பயனற்ற செயல். அடுத்து வந்து பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். ஸோ அப்போ வந்து என்னது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படிங்கிற மாதிரி ஆன்சரு. ஸோ இது வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஏன்னா மேலே வந்து கொடுத்துட்டு கீழே என்ன மாதிரி கேட்குறாங்க பாருங்கள், அந்த உவமை தொடரே கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின். அடுத்து வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படிங்கும்போது எதிர்பாராத நிகழ்வு. அடுத்து வந்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படிங்கும்போது ஒற்றுமையின்மை. அடுத்து வந்து மழைமுகம் காண பயிர் போல் அப்படிங்கும்போது வாடி இருத்தல், ஏக்கம், வருத்தம் எல்லாமே வரும். ஸோ நீண்ட நாள் காணாமல் இயங்குவது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து வறட்சி, வாட்டம், துன்பம் இது எல்லாமே வரும். வேலையை பயிர் மேய்ந்தது போல் அப்படிங்கும்போது கடமை தவறுது. அடுத்து வந்து கண்ணினி காக்கும் இமை போல் அப்படிங்கும்போது பேணல். அடுத்து வந்து எலியும் பூனையும் அப்படிங்கும்போது பகைமை. அடுத்து வந்து ஊமை கண்ட கனவு போல், இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கு. அடுத்து வந்து உடுக்கை இழந்தவன் கை போல் அப்படிங்கும்போது நட்பு. ஊமை கண்ட கனவு போல் அப்படிங்கும்போது
அது என்னது? தவிப்பு. வரையா மரபின் மாறி போல அப்படிங்கும்போது கொடை. ஒருமையில் ஆமை போல எழுமை மேமப்பு உடைத்து அப்படின்ட்டு திருக்குறள் படிச்சிருக்கோம்ல, வந்து அடக்கம் அப்படிங்கிற மாதிரி வரும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல, நகையும் சதையும் போல, நீர்மேல் எழுத்து போல, மறைமுகம் காணா பயிர் போல. பொருந்தாத இணை என்ன அப்படின்னா ஏக்கம் மாதிரி வரும். மறைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கும்போது தப்பு. சந்தோஷமாகவும் இருக்கும், தப்பு. அடுத்து வந்து இரட்டை கிளவி போல அப்படிங்கும்போது ஒற்றுமை. அடுத்து வந்து எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடி கட்டி பறந்தார் அப்படிங்கும்போது புகழ்பெற்று விளங்குவது. அடுத்து வந்து பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை, அதான் ஆன்சரு. அடுத்து வந்து கிணற்று தவளை போல அப்படிங்கும்போது உலக அறிவின்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தெளிவாக இருக்கிறதெல்லாம் வராது. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தில் அப்படின்லாம் வரவே வராது. அறிவுடைமை அப்படி வராது, தெளிவும் வராது. அப்போ உலக அறிவின்மை இல்லாததான் அர்த்தம். சுட சுடரும் பொன் போல அப்படிங்கும்போது நாணம் வளரும். ஏன்னா சுட சுட வந்து அது பொண்ணு இருந்து ரொம்ப ஷைனிங்காக மாறும். அதனால் துஞ்சி புலி இடறிய சிதடன் போல அப்படிங்கும்போது இது என்னதுன்னா அறியாமை. ஆன்சர் வந்து அறியாமை. அடுத்து வந்து அவளை நினைத்து உரலை எரித்தல் அப்படிங்கும்போது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து வந்து இலவு காத்த கிளி போல அப்படிங்கும்போது ஏமாற்றம். பேரறிவாளன் திரு போல அப்படிங்கிறது வந்து இது திருக்குறள், அதாவது பலருக்கும் பயன்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது ஊருணி நீர் இருந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஊரில் நடுவில் இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாத்துக்கும் பயன்படுவது போல் ஒரு அறிவாளியாக பேரறிவாளனாக இருக்கிற அந்த அவங்கள்ட்ட இருக்கிற இது வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஆன்சரு. அடுத்து வந்து இடி விழுந்த மரம் போல் அப்படிங்கும்போது துன்பம். அதனால் வரக்கூடியது என்னது? துன்பம் தான். அடுத்து வந்து தவறான ஓமையினையை வந்து கீரியும் பாம்பும் போல் அப்படிங்கிறது பகைமை. அடுத்து வந்து பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. அப்போ வந்து பரம்பு மலையின் புகழ் வந்து ஓங்கியது. வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். கிணற்று தவளை போல வாழ்ந்தான். இது வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகுது. ஸோ அது என்னன்னு தெரியல, அப்புறம் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து கிணற்று தவளை போலையா என்னன்னு தெரில, அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து திருவள்ளுவரின் புகழை உலகமே அறிந்துள்ளது. அப்போ வந்து உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து வந்து தாயப்ப பேசும் மகள் அப்படிங்கும்போது தாயை போன்று பேசுதல் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து வந்து தேன் போன்ற மொழி தொடரில் வரும் ஓமை என்னென்னா வெளிப்படையாக தெரியுதா? அப்போ வந்து விரி ஓமை. ஆன்சர் வந்து விரி ஓமை. அடுத்து வந்து அத்தி பூத்தது போல அப்படிங்கும்போது அரிய செயல். அத்தி பூத்தது போல அரிய செயல். உயிரும் உடம்பும் போல அப்படிங்கிறது ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி வந்து என்ன ஆகிடும்? பயனில்லை. இடி விழுந்த மரம் வந்து வேதனை. அப்போ ஆன்சர் வந்து 4123. அடுத்து வந்து மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல. இந்த ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. எனக்கு ஆன்சர் வந்து புத்துணர்வு. அதாவது மரத்தால் செய்யப்பட்ட அந்த பொம்மலாட்ட பொம்மைகள் வந்து அந்த கலைஞனுடைய கைகளுக்கு ஏற்ப உயிர் பெற்று வருதல்ல. ஸோ அதனால் வந்து இது வந்து கம்பேர் பண்ணுறாங்க, அதுதான் இது. அடுத்து வந்து நீருக்குள் பாசி போல அப்படிங்கும்போது அறிவழகனும் தமிழ் செல்வனும் உற்ற நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்து வந்து நில்லா உலகம் புள்ளியை நரித்தே போல. இது என்னது அப்படின்னா இது வந்து நிலையாமை. அதாவது இந்த உலகமே வந்து பல வகையான என்ன சொல்கிறது, ஒரு ஒப்பு இல்லாத பண்புகளை உடையது, எதுவுமே நிலை இல்லாதது அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான கனி இருப்ப காய் வந்து விரும்பியது. தெரியாமல் அதை போய் காயை வந்து விரும்புவாங்க அப்படின்னா என்னன்னா வெறுப்புன்னு நான் நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அறிவுலாம் கண்டிப்பாக வரவே வராது, இயல்பு அப்படின்னு வராது. அறியாமை வெறுப்பு இதில் 2 தான். ஆனால் அறியாமை அப்படிங்கும்போது கனி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதையும் அதை போய் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியல எனக்கு. அப்போ அறியாமையே வெறுப்பா, இது 2த்தில் என்ன வரும்னு சொல்லுங்கள். நான் என்ன நினைக்கிறேன்னா அறியாமையாக வெறுப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வந்து வெறுப்பாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா கனி இருக்க காய் வந்து போய் விரும்புகிறாங்க அப்படின்னா
ஏதோ ஒன்று நம்ம பிடிக்காத விஷயம் தானே செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். அறியாமைங்கிறது வராதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேளை தெரிஞ்சால் யாரோ தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து வந்து ஆகாய தாமரை அப்படிங்கும்போது இல்லாத ஒன்று. ஆயிரங்காலத்து பயிர் வந்து நீண்ட காலத்திற்குரியது. முதலை கண்ணீர் வந்து பொய்யடி கொட்டி இழுத்தல் மிகுதியாக பேசுதல். அடுத்து வந்து பொருளுக்கு ஏற்ற வந்து இலவு காத்த கிளி போல், அதாவது பொருத்தமான காத்திருந்து ஏமாந்தது போல் அப்படிங்கும்போது அதுக்கு வரும் இலவு காத்த கிளி போல். இந்த மாதிரி கூட கேட்குறாங்க. பகலவனை கண்ட பனி போல் அப்படிங்கும்போது துன்பம் நீங்குதல். அடுத்து வந்து சிதறிய முத்து போல் அப்படிங்கும்போது என்னது அப்படின்னா ஒற்றுமையின்மை அப்படின்னு தானே வரும். அப்போ வந்து நிலை இல்லாதது. ஏன்னா கடினமானது அப்படின்லாம் வரவே வராது, உறுதியானது வராது. இதெல்லாமே பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். அப்போ இதை தான் வரும். அடுத்து வந்து அண்ணனடி கற்க போய் தன்னடி மிளந்த இருந்தார் போல். அந்த ஓமை வந்து என்ன, இந்த இரு வரும். சாரி, தப்பாக வந்து இது பண்ணியாச்சு. கசட தபர், அது வல்லின ரகரம் வந்து வரும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை என்னது அப்படின்னா குவிப்பு வாலிப்பு வராது. தன்னடை இழந்தார் போல் அப்படிங்கும்போது இழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இழந்துட்டாங்க தானே அர்த்தம். அடுத்து வந்து இன்பம் மிகுதி. இப்போ ஓமையால் விளக்கப்படும் பொருள் வந்து பழம் நழுவி. இன்பம் மிகுதி அப்படின்னா அது சந்தோஷமான விஷயம். அப்போ என்ன அது, பழம் நழுவி பாலோடு விழுந்தது, பாலில் விழுந்தது போல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இது கருணாநிதி இருந்தப்போ வந்து சிஎம் வந்து இருந்தப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கூட்டணிக்கு. அப்போ என்ன சொல்லுவார் அப்படின்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது பாலில் விழும் அப்படின்ட்டு அந்த இதை சொல்லுவார். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கடன்பட்டார் நெஞ்சம் போல் அப்படிங்கும்போது கலக்கம். அடுத்து வந்து காண மயிலாட அதை கண்டு ஆடும் வான்கொழி போல என்ற ஊமைக்கு ஏற்ற தொடர் வந்து என்னது அப்படின்னா நான் கடின உழைப்பினை மேற்கொண்டாலும் மணியினை போல உயர முடியவில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதான் அதுக்கு அந்த ஆன்சர். அது கண்டு ஆடும் வான்கோழி போல அப்படிங்கிற மாதிரி, அது ரொம்ப எஃபர்ட் போட்டாலும் வர முடியல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து வந்து இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி இது வந்திருக்கா, அது வராது. அப்படி எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். மணியும் நானும் எந்த செயலிலும் ஒன்றுபடுவதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வராது. ஏன்னா அது கண்டு ஆடும், அப்போ வந்து கம்பேரிசன் வந்திருக்கு. நான் மிக உயர்ந்த நிலையை அடைவேன் அப்படிங்கிற மாதிரி வராது. அப்போ இது வந்து ரெண்டு கம்பேர் பண்ணுறது அவ்வளோ. அப்போ என்ன பண்ணி என்ன வரல அப்படின்னா உழைப்பு பண்ணிட்டு இது மாதிரி வரல, அந்த மாதிரி வந்து நாம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஓமைக்கு ஏற்ற பொருளை தெளிவாக எடுத்துக்க. உலக நிலைகள் அறியாதிருத்தல் கிணற்று தவளை போல. ஸோ ரிவர்ஸில் வந்து கேட்குறாங்க, கீழே கொடுத்துட்டு மேலே கேட்குறாங்க. அடுத்து சரியான ஓமையை வந்து தேர்ந்தெடுக்க. வேகம் அப்படிங்கும்போது காய்ந்த மாடு கம்பங்கொலையில் வந்து புகுந்துருச்சு. இது என்னது, கயிறற்ற பட்டம் போல் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி தவிப்பு அந்த மாதிரி வரும்ல, அது இல்லை. அது கண்ணிலான கண் பெற்று இழந்தது போல், அது வராது. ஆலையில் இட்ட கரும்பு போல், அது உள்ளாக்க எல்லாமே போயிடும். வேகம்ங்கிறது ஸ்பீடு, அப்போ வந்து மேய்ஞ்சிட்டா அப்படி தான் ஆன்சர் வரும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் வந்து கொஸ்டின்ஸு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதாவது கொஸ்டினாக தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.